தனியார் நிறுவனத்தில் நான் பணியாற்றி வந்த காலம் அது. நான் தங்கியிருந்த வீட்டிற்கு அருகில் ராஜேஷ் லதா தம்பதியினர் தங்கள் மகனுடன் குடிவந்தனர். ராஜேஷ் வெளிப்படையாக பேசும் குணம் கொண்டவர். விரைவில் நாங்கள் நெருங்கிய நண்பர்களானோம். லதா பார்ப்பதற்கு மிகவும் மென்மையானவள், குடும்பத்தின் மீது அதிக அக்கறை கொண்டவள். ஒரு நாள் இரவு ராஜேஷ் தனது குடும்பச் சூழலை பற்றி என்னிடம் மனம் திறந்து பேசினார். பூர்வீக சொத்து தகராறால் வசதியான வாழ்க்கையை இழந்து இந்த வாடகை வீட்டிற்கு வந்த மன உளைச்சலில் அவர் இருப்பதாக கூறி வருந்தினார். அன்று போதையில் இருந்த அவரை நான் தாங்கி பிடித்து அவர் வீட்டிற்கு அழைத்துச் சென்றேன். அப்போதுதான் எதிர்பாராத விதமாக லதாவை மிக நெருக்கமான உடையில் காண நேர்ந்தது. அவள் உடை மாற்றிக் கொண்டிருந்ததை நான் கவனிக்காமல் உள்ளே செல்ல, தர்ம சங்கடமான அந்த சூழலில் அவள் உடனே தன்னை சரி செய்து கொண்டாள். மயக்கத்தில் இருந்த கணவனை தூக்க முடியாமல் அவள் தவித்த போது நான் உதவி செய்தேன். அதன் பிறகு எங்களுக்கிடையே ஒரு மெல்லிய நட்பு உருவானது. ராஜேஷ் வேலை விஷயமாக வெளியூர் செல்லும் போது அந்த தனிமையில் லதாவின் மன அழுத்தம் அவளை நிலைகுலையச் செய்தது. ஒருமுறை அவளது அறைக்குள் நான் தற்செயலாகச் சென்றபோது அவள் தனது உணர்ச்சி கொந்தளிப்பை தணிக்க முயன்று கொண்டிருந்ததை கண்டேன். என்னை பார்த்ததும் அவள் அதிர்ச்சியடைந்தாள். நானும் அங்கிருந்து விலகிவிட்டேன். ஆனால் அன்று மாலை அவள் என்னை உணவிற்கு அழைத்திருந்தாள். சாப்பிட்டு முடித்த பின் மொட்டை மாடியில் நின்றிருந்த என்னிடம் வந்த லதா கண்கள் கலங்க மன்னிப்பு கேட்டாள். வெளியில் பார்ப்பதற்கு மகிழ்ச்சியாக தெரிந்தாலும் எங்கள் தாம்பத்திய வாழ்வில் ஒரு பெரிய இடைவெளி இருக்கிறது. என்னால் என் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியவில்லை என்று குமுறினாள். அந்த தருணத்தில் எழுந்த அனுதாபமும் ஈர்ப்பும் எங்களை நெருங்கச் செய்தது. அவளது கைகளை பிடித்து நான் ஆறுதல் சொல்ல அவள் என் தோளில் சாய்ந்து அழுதாள். அந்த உணர்ச்சி பெருக்கு எங்களை படுக்கை அறைக்கு இட்டுச் சென்றது. அங்கு நீண்ட நாட்களாக தேக்கி வைத்திருந்த ஆசைகள் மடை திறந்த வெள்ளம் என பாய்ந்தன. ஒருவரை ஒருவர்